கவர்மெண்ட் நாங்கள் லோன் கொடுக்குதுன்றீங்க, கடன் கொடுக்குதுன்றீங்க, ஆச்சரியமா இருக்குது. நம்ம கவர்மெண்ட் கிடையாதுங்க. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்க அதிபர், அங்கே ரூபா நிறைய இருந்தான், அதனால் லோன் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் கணக்கு எடுக்க வந்து. பிரதர், கடனோ லோனோ எப்படியாவது எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன். கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்களை பற்றின டீட்டெயில் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம அனுப்புவோம். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உடனே லோன் கொடுத்துருவாங்க. என்ன கேட்குறீங்க கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா? இல்லைங்க. இல்லையா? நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்களா? இல்லைங்க. இல்லையா? மாதத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் வருதா? இல்லைங்க. இல்லையா? கார் சொந்தமாக இருக்கா? இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் நீ எதுக்கு இருக்க? இருக்குங்க, ஒரு சைக்கிள் இருக்குதுங்க. ஓ, சைக்கிள் இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பணக்காரங்களுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் இல்லைங்க. நீங்களாச்சும் ஏதாவது சொல்லி வாங்கி கொடுங்களேன். பொய் சொல்கிறீங்க. சரி, ஏங்க இப்படி இருக்கீங்க? ஒரு மனுஷன் பணக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் பார்க்குறாரு, ஏமாற்ற சொல்கிறீங்க? அண்ணா, உங்களுக்கு ஒரு 2500 ரூபாய் தரேன், கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா. இருங்க, டொனால்ட் ட்ரம்ப் வேணா பணக்காரன் இன்னும் பணக்காரனாக்க நினச்சிருக்கலாம். நான் ஒரு ஏழையை பணக்காரனாக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கொள்கை. நான் மாற்றி எழுதி உனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, ஐடி ஃபைல் பண்ணுற, நல்ல சம்பளம் வாங்குகிற அப்படின்னு நான் எழுதுகிறேன். நீ நீ கொடுக்குற பணத்துக்காக நினைக்காத, ஒரு ஏழையை உயர்த்தணுன்ற நல்ல நோக்கம். நல்ல நோக்கண்ணே உங்களுக்கு. இதை வச்சுருக்காங்க இந்தானே. ஏங்க, 2500 ரூபாய்க்கு சின்ன லோன் தான் கிடைக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கமிச்சிங்கன்னா பெரிய லோனாகவே வாங்கி தருவேன். மொத்தத்தையும் வச்சிங்களேன், எனக்கு ஒரு பெரிய லோனாக வாங்கி தாங்களேன். ஓகே, நான் பண்ணுறேன். இன்றைக்கி நீ ஒரு பிச்சைக்காரன், நாளைக்கு நீ கோட்டீஸ்வரனாக மாறணும். அன்றைக்கி என்ன நினச்சி பார்க்கணும், ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு. டொனால்ட் ட்ரம்ப்பு அதாவது சேட்டலைட் மூலமாக செக் பண்ணால் கூட நீ மாட்டாத அளவுக்கு எவன் காரையாவது உன் பேர்லையும், எந்த வீட்டையாவது உன் பேர்லையும், எவன் சம்பள பில்லையாவது உன் பில்லோடு சேர்த்து நான் காமிக்கிறேன். கவலையே படாத. இந்த பணத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், காரு, வீடு எல்லாத்தையும் வாங்கலாம் போல. ஆமாங்க, நீங்கள் நடுத்தெருக்கு வரணும். நடுத்தெருவில் நின்று உங்களை மேல் மாடிக்கு கூட்டு போகிறாங்க. மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேங்க. ஊரில் இருக்கிற ஏழையோ பணக்காரனோ யார் இருந்தாலும் லோனுக்காக ஃபார்ம் இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைங்க. சரியா? சரிங்க, நன்றி. பணத்தையும் கொடுத்துட்டு ஆளையும் ஏற்பாடு பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். பையன் போகிறான் பார். எவ்வளோ நேரத்தான் பிச்சைக்காரனாவே இருப்பேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, உன்னை பணக்காரனா ஆக்குறேன். பணக்காரன் ஆகிறேன்னு சொல்கிறேன், என்கிட்ட பணம் கேட்குற? பணத்தை கொடுத்தா உன்னை பணக்காரன் ஆக்குறது எப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படியா? 2000 ரூபாய் கொடு, உன்னை கோடீஸ்வரனா ஆக்குறேன். கொடுத்தா கோடீஸ்வரன் ஆகுறியா? இந்த அங்கே ஒருத்தர் லோன் எழுதின்னு இருப்பாரு, அவர்கிட்ட போய் நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு. நீ அனுப்பிச்சுன்னா உன் பேர் என்ன? என் பேரை சொல்லாத, இப்போதான் ஒருத்தர் லோன் எழுதினாராம, அவர் சொன்னாருன்னு சொல்லு. ரொம்ப நன்றிப்பா. கம்மா போனா என்ன, எது கூப்பிட்டு உட்கார வச்சா? அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த ஊர்லேயே நீ பிறந்து வளர்ந்தன, அதனால் இந்த ஊரில் யார் யார் இருக்காங்க என்னன்றது கேட்கறதுக்காக. கேட்டு நீ என்ன பண்ண போற? நான் அடிக்கிற மாதிரி பேசுகிறேன். இல்லைப்பா, லோன் கொடுக்குறோம், அதுக்காக தான். அவங்களுக்கு கூட்டு கேளு, என்ன கேட்டா? அதான்ப்பா, வீடு வீடாக நான் போக முடியல, இங்கே உட்காந்துருக்கேன். நீ போய் வீடு வீடாக போய் சொல்லு, லோன் தராங்க, வந்து ஃபார்ம் எழுதிக்குங்க அப்படின்னு சொன்னா வருவாங்கல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அவனுக்கு தர போறா, எனக்கு நான் இல்லை. உனக்கு இதுதான் 500 ரூபா. ஐயா, ஏன்னா இது தர? சரிப்பா, இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து தரேன். அந்த நீல கலர்ல இருக்குது, அந்த காசு அதை கொடு. நீல கலர் அதான் படுபாவி. 500 ரூபாய் கற்ற வேணான்ட்டு 50 ரூபாய் இருக்கிறான். இதா? அதான் எனக்கு வேணும். நல்ல வீடா கபோதி, இதான் 50 ரூபா. சரி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டு அனுப்பி போறேன். சரிப்பா. லோன் கொடுக்குறதுக்காங்களா? பணம் கொடுக்குறோம், அங்கே தாங்கிறாங்க. அப்போ வாங்கிக்கோ சார். வணக்கம் சார். உட்காருங்க. ஏதோ லோன்லாம் தரீங்களாம, அதுதான் வந்தேன். ஆமாங்க, அதுக்கு தான் எழுதின்னு இருக்கேன். உங்களை பற்றின விவரத்தை சொல்லுங்கள். எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, என் பேர் வெங்கடேஷ், என்னோட ராசி கடகராசி, நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம், என் கோத்திரம் வந்து வாதலை கோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்குது. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு எல்லாமே இருக்குது. அதில் ஒரே ஒரு இனிஷியல் நம்பர் மாறிட்டுருக்கு. ஏற்கனவே கொடுத்தேன். நான் என்ன கேட்டேன், உன்னை பற்றின டீட்டெயில் கேட்டேன்னா உன் குடும்ப ஜாதகத்தையே சொல்லுங்க.
நாங்கள் என்ன பொண்ணு பார்த்தா தரோம் லோனு. அப்படிங்களா? நீங்கள் ஒவ்வொன்றா கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன படிச்சிருக்க? குங்குமம், முத்தாரம், வண்ணத்திரை, ராணி, இது வந்து புக்கு. தந்தி, தினகரன், தினமலர், தினத்தந்தி எல்லாம் படிக்கிறேன். என்ன படிச்சிருக்கன்னு கேட்டால் பத்திரிக்கையும் புக்கும் சொல்லக்கூடாது. உன் படிப்புன்னு ஒன்று படிச்சிருப்பல்ல, அதை கேட்டேன். 3ஆம் கிளாஸ் 3 வருஷம் படித்தேன், 4ஆம் கிளாஸ் 4 வருஷம் படித்தேன். அதுக்கு மேலே படிப்பு எல்லாம் விட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன வேலை பார்க்குற? எவ்வளோ சம்பாதிக்கிற? நல்ல வேலை பார்க்குறேன், நிறைய சம்பாதிக்கிறேன். ஸோ வெறுப்பேத்தாத, நான் கேட்கறதுலாம் நீ பதில் சொல்லணும். நல்லா சம்பாதிக்கலாம் அது இல்லையா? எவ்வளவு சம்பாதிக்கிற மாதம்? வாடகை கொடுக்குற அளவுக்கு இருக்குது, மளிகை சாமான் வாங்குற அளவுக்கு இருக்குது, பையன் படிக்கிற அளவுக்கு இருக்குது. பொண்டாட்டி உன் கூட இருக்கா? பொண்டாட்டி என் கூட தான் இருக்குது, சில சமயம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது. உனக்கு 1.25 கோடி லோன் கொடுத்துருவாங்க. உன் டீட்டெயில் இது போதும், ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தேங்கண்ணா. கேட்டது தெளிவாக சொல்ல முடியல. லோன் மட்டும் ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போ, உனக்கு லோன் வந்துடும். ஜோபில் 5000 தாங்க இருக்குது. கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க, இந்தாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கூடிய விரைவில் உங்களுக்கு பணம் வீட்டுக்கு வந்து சேரும். கிளம்புங்க. நன்றிங்க. ஏங்க, ஊரில் இருக்கிறலாம் போய் சொல்லுங்க 1 கோடி உங்களுக்கு லோன் வாங்கியிருக்கீங்கன்ட்டு. கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறேங்க. ஏங்க என்ன புடிங்கி நிற்கிறீங்க? பார்த்தா தெரியல, புள்ள கொடுக்குறான். இதெல்லாம் புடுங்கி முன்னேற முடியாது. முன்னேறதுக்கு ஐடியா சொல்கிறேன் கேளு. சொல்லுப்பா. 10 மாடு 1 ஏக்கரை நிலம் வாங்கிறதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். அப்படியாப்பா? சொல்லுப்பா. 5000 ரூபாய் கொடு சொல்கிறேன். ஊரில் இருக்கிற கையெல்லாம் ஆட்டியே போடுறோம் நான். நீ என் கையிலேயே ஆட்டியே போறியா? எருமை மாடு விலை என்ன? 80,000 1 லட்ச ரூபாய் வரும். 1 லட்ச ரூபா மாடு வாங்குறதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணுற நீ? சரிப்பா, கண்டிப்பாக கிடைக்குன்னா நான் தரேன். அங்கே ஒருத்தர் லோன் எழுதுறாரு, அவர்கிட்ட போய் நான் அமிச்சுன்னு சொல்லு, எவ்வளோ லோன் கேட்டாலும் வாங்கி தருவார். அப்படியாப்பா? சரிங்களா? லோன் அவன் வாங்கி தரான்னா இல்லையோ, இதுமாரி சொல்லி 4 பேர்கிட்ட நம்ம பணத்தை தேத்திட வேண்டியதுதான். புண்ணாக்கு தவிடு வாங்கிறதுக்கு காசு கொடுத்தனா எங்கேயா தவிடு? ஆண்டி, புண்ணாக்கு தவிடு இல்லை, புது மாடு வாங்கிறதுக்கு ஐடியா வச்சுக்கிறேன். பணம் எங்கேயான்னு கேட்டாங்க, என்னவோ பேசுற? இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, கூடவா தெரியும். அது வந்து ஒரு 15 பேர்கிட்ட வந்துட்டாங்க, யாரோ வராங்க. வாங்க வாங்க. சார், மாடு வாங்க காசு கொடுங்க. மாடு வாங்க காசு கொடுங்க? நம்ம கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற. 5000 ரூபாய் வாங்கணும்ல? ஏமா, நான் எங்கம்மா 5000 ரூபாய் வாங்கினேன்? நானே லோன் கொடுத்துட்டு இருக்கேம்மா. அதை தான் சொன்னேன், மாடு வாங்க காசு கொடுன்னு. அது கரெக்டுங்க. இந்தம்மா 5000 ரூபாய் வாங்கினேன்றாங்க. அவள் விவரம் இல்லாத பேசுகிறாங்க. நீங்கள் மாடு வாங்க காசு கொடுங்க. சரி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா? சொந்த வீடு வாங்குற அளவுக்கு அந்த ஆளுக்கு துப்பு இல்லை. ஏம்பா, மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிற? அந்த ஆளுக்கு சம்பாச்சு. எந்த கிழி கீசுங்க. சரி, உன் பேர் ஏதாவது நிலம் இருக்கா? அது ஒண்ணுதான் கேடு. ஏம்பா, உனக்கு மாடு வாங்க பணம் கொடு, மாடு வாங்க பணம் கொடு, எதை வச்சு கொடுக்க சொல்ற? எதையாவது வச்சு பணம் கொடுங்க. யோ, அந்த 5000 ரூபாய் என்ன ஆயிடுச்சு அதை சொல்லியா முதல்ல? ஏமா, எந்த 5000 ரூபாய் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ கொடுப்புன்னு ஒருத்தன் என் கையில் 5000 ரூபாய் வாங்கினான். நான் கொடுப்பேன்னு ஒருத்தன் 5000 ரூபாய் வாங்கினானா? யார் அது? அவன் யாருன்னே தெரியாது. என் கையில் 5000 ரூபாய் வாங்கிக்கணும், உங்கள் கையில் போய் மாடு வாங்க காசு கேளுன்னு சொன்னான். இது யாரா இந்த ஊர்ல இன்னொருத்தன்? 5000 ரூபாய் கணுக்கிட்டே வராது, நீ மாடு வாங்குறது எப்படி 5000 ரூபாய் கொடுத்த? நியாயமான கேள்விமா நீ கேட்கறது. ஓ, மாடு 1 லட்ச ரூபாய்க்கு வரும், 5000 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட மாடு காசு கேட்குறியா? எவ்வளோ ஒன்றாலும் கேட்டால் கடன் தருன்னு சொன்னாங்க. அதில் தான் நம்பி நான் அவனுக்கு 5000 கொடுத்தேன். நம்ம பேர் சொல்லி உடனே ஆட்டையை போட்டுருக்கான். இப்போ இந்த ஆள் எப்படி சமாளிச்சேன்னு சொல்லுது. நான் நீயே பேசின்னு இருக்க, என்கிட்ட பேசுங்க. நான் பேசுகிறேம்மா. நீங்கள் என்ன சூப்பு போட்டு குடிக்கிறீங்க? யோ, என்னையா கேள்வி கேட்குற? அது இல்லைங்க, லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்போம். நீங்கள் என்ன ஷாம்புமா யூஸ் பண்ணுறீங்க? என்னையா ஷாம்பு? என்ன ஷாம்புன்னு? என்ன தனி ஷாம்பு தனி இல்லைம்மா. வாட் ஷாம்பு யூஸிங்? அந்த இங்கிலீஷில் போட்ட ஷாம்பு தான் சார் போடுவேன். சரி, காலையில் நீங்கள் பல் விளக்குறீங்களா, அது என்ன பேஸ்ட்? அது வேஸ்ட்டுண்ணே. பல்லே தொடக்கிறது இல்லையா? சரி, அதை விடுங்க. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க? அதெல்லாம் கரெக்டாக மாடு சாப்பிட்ருங்க. மாடு சாப்பிட்ருமா? ஓகே. உங்கள் லஞ்சுக்கு என்ன எடுத்துப்பீங்க? ஏங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் கேளுங்க. ஓஹோ, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சரி, உங்களை கேட்குறேம்மா.
வாட் யுவர் டின்னர்? புரியுதாயா அவர் என்ன கேட்குறாருன்னு? ஏமா அவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுன்னா இப்போ புரியுதான்னு கேட்குற? டின்னர்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு கிடையாது. ஏண்டி நான் போட்டு சொம்பு அண்டாலங்குது ஏன் இல்லைன்றான்? அவர் சொம்பு கேட்கலையா, நான் ஒரு டின்னர் அதை கேட்குறாரு. டேய் அது உனக்கு புரியலையா? நம்ம வீட்டை டின்னுடி அதை கேட்குறாரு. அதை தான் கேட்டேன். பாமாயில் தின்னா நெய் தின்னா ரெண்டும்மா எதிர்க்கோ அது கொடுத்துக்க வச்சுக்க, அதை எழுதின்னு அதில் தான் 1.5 கோடி ரூபாய் லோன் கொடுப்பாங்க. பாரு டின்னு வச்சுருந்தா கடன் தராங்க. அட அரு கட்ட மனுஷன் தான் அப்பயே சொன்னேன்ல, பேப்பர் காட்டில் தின்னு வாங்கலான்னு. அப்போ கேட்டியா நீ? இன்னும் 10 நிமிஷம் இதுக்கிட்ட பேசணும், நமக்கு பைத்தியம் முடிச்ச போல. சார் உங்கள் கைரேகையை மட்டும் வச்சுட்டு போங்க, லோனு ஓகே ஆகும். மாடு தரீங்களா? மாட்டு கைராக வேணுமா? மாட்டு கைரேகை அது அப்புறம் கேட்போம்மா. மாடு கூட்டின்னு வரும்போது எந்த மாடு உங்களுக்கு தரமோ அப்போ கைரேகை எடுத்துப்போம். இப்போ இவ கைரேகை போதும். அவர் கைரேகை வேணாங்க, அவருக்கு ராசியே கிடையாது. என் முன்னாடி சுக்கரதாசா அவ கையில் வாங்கி சார் கைரேக. கைரேகை வைக்கணும். அது இங்கி இருக்குமே, அதை தொட்டு தானே வைக்கணும். இது டிஜிட்டல் நோட்டுமா, இங்கெல்லாம் தேவையில்ல. உங்க கை வச்சா ஸ்கேன் ஆகிடும். வைங்க. சீக்கிரமா குத்து அனுப்புங்க. கொடுத்து அனுப்புறேங்க. ஏமா நோட்டை விடமா, கொடுத்து அனுப்புறேங்க. 2 பேரை கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க. பாடி போலாம். போய் சார். ஆ